அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த எக்ஸலில் பார்க்க போகிறது புதிதாக எக்ஸலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்கள். அதாவது நான் இன்றைக்கு இந்த டியூட்டோரியலில் விளங்கப்படுத்துறதுக்காக எடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்கள் டு கால் என்று சொன்னால் காலம், டு ரோ, மற்றது டெக்ஸ்ட் பிஃபோர், டெக்ஸ்ட் ஆஃப்டர், டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி இந்த 5 ஃபங்க்ஷன்ஸையும் பார்ப்போம். உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிட்ட சில தேவைகள் வரலாம். அதாவது குறிப்பிட்ட இந்த டைட்டில் அவ்வளவையும் இந்த 4 டைட்டில்ஸையும் ஒரு காலமுக்குள்ளே கொண்டு அதே போல் இந்த மார்க்ஸுகளில் ட்ரோவின் அடிப்படையில் கொண்டு வர வேணும். ஸோ அப்படி கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் செய்கிறது? உதாரணமாக குறிப்பிட்ட இந்த டைட்டிலை காலமுக்குள்ளேயே, அதாவது ஒரு காலமுக்குள்ளேயே கொண்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு 2 காலம்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை டைப் பண்ணிவிட்டு அதில் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு சிண்டெக்ஸை பார்க்க விளங்கும் ஆட்டோமேட்டிக்காக அரே. ஸோ அரே என்று சொன்னால் குறிப்பிட்ட எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காலமுக்குள்ளே வேறு இடத்துல இருக்க டெக்ஸ்ட்டை காலம் ஒழுங்கில் கொண்டு வர போகிறீங்களோ அதை தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட அந்த ஏரியாவை தெரிவு செய்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நீங்கள் தெரிவு செய்த அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுகள் காலமுக்குள்ளே ஒன்றன் கிலோண்டா இருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது என்ன செய்யணும், அந்த டு கால் என்ற ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கிற டெக்ஸ்ட்டிலேருந்து எண்ட் வரைக்குமான இடத்தை அப்படியே காலமுக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணி விடும். ஸோ அப்போ உங்களுக்கு இலகுவாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த டெக்ஸ்ட்டுகளை நாங்கள் இவ்வாறான ஒரு தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் மீண்டும் டைப் பண்ணிட்டு இருக்காமல் குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எங்களோட வேலையை இலகுவாக செய்துட்டு போகலாம். அதே போல் இப்போ நாங்கள் இங்கே பாடங்களை எடுத்துட்டோம், இந்த மார்க்ஸுகளையும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். உதாரணமாக இங்கிலீஷை குறிப்பிட்ட இந்த ட்ரோவுக்குள்ளேயே அப்படியே கொண்டு வரணும், இங்கிலீஷ் பாடத்தில் உள்ள மார்க்ஸுகளை. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவல் டு ரோ அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ரோன்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க அரே. ஸோ அரே என்ற குறிப்பிட்ட அந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் உங்களோட குறிப்பிட்ட அவ்வளோ மார்க்ஸையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடத்துக்கான மார்க்ஸில் இங்கே போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கிலீஷ் பாடத்தில் எடுத்தவங்கள மார்க்ஸில் இதே போல் உங்களுக்கு குறிப்பிட்ட இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற நேம் ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் மேலே வரணும் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் அதையும் கொண்டு வரலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈக்குவல் சேம் ஃபங்க்ஷனை பாவிக்கலாம், ட்ரோன்ட்டு சொல்லி குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனையே பாவிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், ஈக்குவல் ட்ரோ அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அரேக்கு மற்றது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட முழு பேரோட அப்படியே மார்க்ஸ்களும் இருக்கிறது உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுத வேண்டி இருக்கும். இப்படி 4 வேறு பாடங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கட்டாயம் 4க்கும் ஃபங்க்ஷன் எழுத வேண்டி இருக்குன்னு அதை ட்ராக் பண்ணி நீங்கள் இழுப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. காரணம் என்னென்று சொன்னால் நீங்கள் ட்ராக் பண்ணும் பொழுது கொலம் கவுண்டிங் அதாவது செல்லுன்னு சொன்னால் செல்லின், மற்றது கொலம்ண்டா கொலமாக இருக்குது. இங்கே நாங்கள் இருக்கிறது கொலம் அடிப்படையில், ஆனால் எங்களுக்கு இங்கே தேவை ரோவின் அடிப்படையில். ஸோ இது காம்ப்ளிகேட்டடான ஒரு கல்குலேஷனாக அமையும் நாங்கள் ட்ராக் பண்ணக்குள்ள. ஸோ ட்ராக்கிங்கில் எங்களுக்கு சரியான ரிசல்ட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் இப்படி 4 பாடம் இருக்குதுன்னா 4 பாடத்துக்கு நிச்சயமாக 2 ரோன்ற அல்லது 2 காலம்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் கட்டாயம் பாவிச்சே ஆக வேணும். ஸோ இதுக்கு 2 ரோன்ட்டு சொன்னால் 2 ரோன்றதை பாவிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஒவ்வொரு 4 பாடத்துக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட மார்க்ஸ்களை அந்த நபர்களின் பேருக்கு கீழேயே இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி இந்த 2 ரோ மற்றது 2 காலம்ன்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை நீங்கள் பாவித்து உங்களோட வேலையில் இலகுபடுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் பிஃபோர்ன்ற ஃபங்க்ஷனை நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இந்த இடத்துல எனக்கு குறிப்பிட்ட இந்த முதலாவது ஸ்டூடெண்ட்டுன்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டர் டாட் நாதன்ன்றது ஃபர்ஸ்ட் நேமோட அவர் டைட்டில் இந்த சொன்னால் அதை எடுக்க வேணும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டெக்ஸ்ட் பிஃபோர் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக சிண்டெக்ஸை பார்க்க விளங்கும் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் டீலிமிட்டர் கேட்கும். ஸோ இந்த டீலிமிட்டர் நீங்கள் இதில் குறிப்பிட்ட ஏதாவது எழுத்தையோ அல்லது ஒரு சிம்போலையோ கொடுக்கலாம். இதில் உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா டொட்டை கொடுத்தீங்கன்னா மிஸ்டர்ன்றதை மட்டும் எடுக்கும். அதே இடத்த ஸ்பேஸாக கொடுத்தீங்கன்னா மிஸ்டர் டாட் நாதனை எடுக்கும். அப்போ இதில் ஸ்பேஸை கொடுக்குறது நீங்கள் டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே ஸ்பேஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இங்கே விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட டைட்டிலோட ஃபர்ஸ்ட் நேமும் வந்திருக்கிறத பார்க்கலாம். அதே போல்
டெக்ஸ்ட் ஆஃப்டர்ன்றது என்ன செய்யும்னு சொன்னால் பின்னால் அதாவது கடைசியில் இருக்கிற ஒரு நேமை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்படி பாவிக்கலாம். இதில் இந்த டெக்ஸ்ட் ஆஃப்டர் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சேம் சின்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் டி லிமிட்டரை கேட்கும். டி லிமிட்டர் வந்து இங்கே ஸ்பேஸ்ன்னு சொன்னால் ஸ்பேஸை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் அவருடைய லாஸ்ட் நேமை தரும். இதே இடத்துல இப்போ இதில் இந்த இதில் ஸ்பேஸுக்கு பதிலாக டொட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்குன்னு சொன்னால் இப்போ அவருடைய முழு பேரை வந்து தரும். அதாவது டைட்டில் இல்லாமல் முழு பேரை மாத்திரம் தரும். அப்போ இதில் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஏதாவது ஒரு கமெண்ட் சிம்போலை வைத்துக்கொண்டு நீங்கள் அல்லது ஒரு லெட்டரை வைத்துக்கொண்டு நீங்கள் இவ்வாறான டீலிமிட்டரை வந்து தெரிவு செய்து குறிப்பிட்ட உங்களோட வேலைகளை வந்து இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு இப்போ இதில் ஃபுல் நேம் வந்து தேவையில்லை, எனக்கு வந்து லாஸ்ட் நேம் மாத்திரம்தான் தேவைன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்யலாம்? ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா, இப்போ குறிப்பிட்ட டூரோ ஃபங்க்ஷனை வந்து லாஸ்ட் நேமுக்கு பயன்படுது. அதாவது டெக்ஸ்ட் ஆஃப்டர்ன்றது அல்லது பிஃபோர்ன்றதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து வார தேவைப்படுன்னு சொன்னால் அதாவது மிஸ்டர் டாட் அல்லது மிஸ்டரோட குறிப்பிட்ட அந்த டொட்டோட வார ஏதாவது அல்லது ஸ்பேஸுக்கு முன்னுக்கு வர அனைத்து டெக்ஸ்ட்டுமெண்ட்டு சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உங்களோட டெக்ஸ்ட் பிஃபோர்ன்ற டெக்ஸ்ட்டு வந்து எதுவாக இருக்க போதுண்டா இந்த டூரோ ஃபங்க்ஷன் தரப்போகிற ரிசல்ட்ஸாக இருக்கும். ஸோ கமா வச்சிங்கன்னா டீலிமிட் இருக்குங்க. டீலிமிட் பண்ண போகிறீங்க எங்கேன்னு சொன்னால் ஸ்பேஸோட. ஸோ ஸ்பேஸ்ன்னு சொன்னால் ஸ்பேஸை கொடுத்துட்டு திரும்ப டபுள் கொட்டேஷன் மார்க்கனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கண்டா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேமோட மாத்திரம் குறிப்பிட்ட நபர்கள்ட பேர் இருக்கிறத பார்த்து அதாவது டைட்டிலோட ஃபர்ஸ்ட் நேம் மாத்திரம் இருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே இடத்துல இல்லை லாஸ்ட் நேமுக்கு மாத்திரம் தான் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்படியே டெக்ஸ்ட் ஆஃப்டர்ன்றதை வந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் ஆஃப்டர்ன்றது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட லாஸ்ட் நேமை மாத்திரம் எடுத்து தரும். ஸோ நாங்கள் ஸ்பேஸை கவுண்ட் பண்ணதா அதாவது ஸ்பேஸை வந்து டீலிமிட்டரில் வந்து நாங்கள் பாவிச்சதால் இப்போ உங்களுக்கு இலகுவாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த லாஸ்ட் நேமோட வந்து அவருடைய முழு மார்க்ஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இப்படி உங்களோட ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் இலகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக டெக்ஸ்ட் ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். அதாவது முதலாவது நபருண்டு டைட்டில் வேறு ஃபர்ஸ்ட் நேம் வேறு லாஸ்ட் நேம் வேறையாக வந்து 3 கொலமுக்குள்ளே உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஸோ அதுக்கு அப்படி பாவிக்கலாம்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஈக்குவல் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ள இலக்குவா விளங்குனடா ஃபர்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் உதாரணமாக டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்க கமா வச்சிங்கன்னு சொன்னால் காலம் டீலிமிட்டர். ஸோ இந்த காலம் டீலிமிட்டர் வந்து என்ன எதை வைத்துக்கொண்டு நீங்கள் காலம் டீலிமிட் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டொட்டு தான் இருக்குது, அடுத்த ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து எங்களுக்கு இப்போ டைட்டில் வேறையா ஃபர்ஸ்ட் நேம் வேறையா லாஸ்ட் நேம் வேறையா வந்து தராது. காரணம் என்னடா இங்கே 2 சிம்போல் வேறு டீலிமிட்டேஷனில் இருக்குது. மிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் இடையில் டாட் இருக்குது, அதாவது டைட்டிலுக்கும் ஃபர்ஸ்ட் நேமுக்கு இடையில் டாட் இருக்குது, அதே போல் ஃபர்ஸ்ட் நேமுக்கு லாஸ்ட் நேமுக்கு இடையில் கொமா இருக்குது ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நாங்கள் எப்படி ஏதோ கையாளுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து பார்ப்போம் டாட்ன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமையும் வந்து ஒன்றா தந்து மற்றது டைட்டிலில் தனியாக தந்துருக்கு. ஸோ அப்போ இதுக்கு வந்து இன்னும் ஒரு முறையில் நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ உதாரணமாக இதுக்குள்ளே வந்து கேர்லி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி டீலிமிட்டர்ஸை வந்து அதிகரிக்கலாம். ஸோ இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் டீலிமிட்டர் வந்து டொட்டாகவும் கமா வச்சு செகண்ட் டீலிமிட்டர் வந்து ஸ்பேஸாகவும் கொடுக்குறீங்க. ஸோ கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக கூட ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டீலிமிட்டர் வந்து 2ஐயும் எடுத்துருக்குது, அதாவது 2ஐயும் பார்த்துருக்குது விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அப்போ இது இலகுவான வேலையாக இருக்குது. எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லேயே எங்களோட வேலையை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ ஃபுல் நேம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைட்டில் சொல்லி வேறு கொலமுக்குள்ள தேவைன்னு சொன்னால் அதை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்த்து இந்த 5 ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்படி விளங்கலைன்னு சொன்னால் Comtachers இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. நான் அடுத்ததாக வெளியிட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இலகுவாக கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.